Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பழியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பழியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூயாவே போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூயாவே போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றோம். பாஸ்கா காலத்தில் உயிர்த்த ஆண்டவருடைய சிந்தனைகளை இன்றைய வாசகங்கள் நமக்கு வாழ அழைப்பு கொடுக்கின்றன. இறை வார்த்தை நாம் அமைதியாக வாழ்வதற்கு ஊக்கியாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் அமைதி என்பது நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் முக்கியமானதாக இருக்கிறது. நம் அன்றாட வேலைகளை செய்வதற்கும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் அமைதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கின்றது. எனவே வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் பொழுது இறை ஆசீர் நிரம்ப நாம் ஒவ்வொருவருக்குமே கிடைக்கின்றது. எனவே தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தங்களுடைய சீடர்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். புனித பவுலடியார் தன்னுடைய கடிதங்களில் ஒவ்வொரு முறையும் மக்களை வாழ்த்தும் போது கிறிஸ்துவினுடைய அமைதி உங்களுள் இருப்பதாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகின்றார். எனவே அமைதி என்பது அன்றாட வாழ்வில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய செயல்பாடு. எனவே இந்த அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவருமே வாழ வரவேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து இறையாசீர் பெறுவோம். சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மறைநிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் இப்போது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். ஆதலால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இன்றியமையாதை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1, 2 மற்றும் 22 29 முடிய. அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர் சகோதரிகளிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்துதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தோக்கியா, சிரியா, சிலிசியா
ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதேயாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 67. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளி எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையில் இவரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம். திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 10 முதல் 14, மேலும் 22 முதல் 23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3,
மேற்கே 3மாக அவை அமர்ந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 14 இறை வார்த்தைகள் 23 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்னே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அமைதியை அறுவடை செய்வோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்ம கடவுள்கிட்ட பல முறை நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். குறிப்பாக சில பேர் முழங்கால் படிக்கிட்டு எனக்கு இந்த தேவை நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு கால் வெளிக்க நம்ம மன்றாடுறோம். அதே போல் கண்ணீர் சிந்தி எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டமான காரியம் என்னை விட்டு நீங்கணும், எனக்கு பல பேர் அவமானப்படுத்துகிறாங்க, என்னுடைய செயல்பாட்டை கண்டு கிண்டல் செய்கிறாங்க, கேலி செய்கிறாங்க, எனக்கு அவமானமாக இருக்குது ஆண்டவரே, இந்த அவமானத்திலிருந்து என்னை மீட்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீர் சிந்தி கடவுள்கிட்ட நோக்கி ஜெபிக்கிறார்கள், மன்றாடுகிறார்கள். இன்னும் பல பேர் கால்நடையாக நடந்து சென்று கடவுள்கிட்ட இந்த தேவைக்காக
நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஜெபிச்சு மன்றாடுகிறோம். பல வேளைகளில் நம்முடைய மன்றாட்டுக்கு கடவுள் செவி சாய்க்கின்றார். நம்ம கேட்கப்பட்ட காரியத்தை, அருளை கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறவில்லையே என்று சொல்லி மன்றாடிய ஒரு பெண்மணிக்கு கடவுள் கூடிய விரைவில் திருமண காரியத்தை நிறைவேற்றுகிறார். வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறோம், அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியே இல்லாமல் இருக்கிறோம், நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய பெயரால் ஜெபிக்கின்றோம். கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாக ஒரு வீட்டை கொடுக்கின்றார். ஒரு நிலம் வாங்கணும் என்று சொல்லி கடவுள்கிட்ட மன்றாடுறோம், நமக்கு ஒரு நிலம் கிடைக்கப்படுகிறது. குழந்தை பேறு இல்லையே, பல வருடங்களாக நாங்கள் ஜெபிக்கின்றோமே, 5 வருடங்கள் 10 வருடங்களாக நாங்கள் ஜெபிக்கின்றோமே என்று சொல்லி கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்றவர்களுக்கு கடவுள் குழந்தை பாக்கியத்தை வரமாக கடவுள் கொடுக்கின்றார். இப்படியாக நாம் வேண்டுகின்ற பல்வேறு ஜெபங்களையும் கடவுள் கேட்டு அதை ஆசீர்வாதமாக நமக்கு தருகிறார். அப்படி தந்த கடவுளுக்கு நம்ம என்ன மறுபடியும் தந்தோம்? நம்முடைய தேவையை நிறைவேற்றிய கடவுளுக்கு நாம் பதிலாக என்ன தந்தோம்? நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு இருக்கின்றார், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்திருக்கின்றார், நமக்கு மகிழ்ச்சியை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அத்தகைய கடவுளுக்கு நாம் பதிலாக என்ன கொடுத்திருக்கின்றோம்? குழந்தை இல்லையே என்று சொல்லி மன்றாடிய பெற்றோர்களுக்கு கடவுள் குழந்தையை கொடுத்த பிறகு நாம் என்ன செய்கின்றோம்? போய் மொட்டை அடித்து நான் கடவுளுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு, அதனால் நான் முடியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பதிலாக கொடுக்கின்றோம். எனக்கு வீடு கட்ட வேண்டும், நிலங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி கோடிக்கணக்கில் நிலத்தை வாங்குகிறோம். கடவுள் எனக்கு இந்த நிலத்தை வாங்கி கொடுத்துருக்காரு, இந்த நல்ல நிலத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? 100 ரூபாய் ஒரு திருப்பலி கழுத்து எழுதி நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்திடுறோம். இப்படியாக நாம் கொடுக்கின்ற பதிலிருப்பு சரியானதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஹைடி குயின் என்கின்ற ஒரு பெண்மணி புற்றுநோயால் இருக்கின்றார். மருத்துவர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்கள், அவர் இறந்து போய்விடுவார் என்று சொல்லி பலரும் சொல்லிவிட்டார்கள். பல மருத்துவர்களும் அதுக்கு சான்றிதழ் கொடுத்து விட்டார்கள். இருந்தாலும் ஹைடி குயின் அம்மையார் கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். கடவுளே, எனக்கு மீண்டுமாக ஒரு வாழ்க்கையை கொடுங்க, நீங்கள் கொடுக்கிற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு புகழஞ்சலியை செலுத்துவேன் என்று சொல்லி கடவுள்கிட்ட மன்றாடுறார். அந்த தீராத புற்றுநோய், குணப்படுத்த முடியாத புற்றுநோயை கடவுள் அவருக்கு நலப்படுத்தி குணப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அந்த அம்மையாருக்கு கடவுள் கொடுக்கின்றார். திருமணம் முடித்த அந்த ஹைடி குயின் அம்மையார் குணமடைந்த பிறகு கடவுளுக்கு நான் பதில் இருப்பை கொடுக்க வேண்டும், எனக்கு மீண்டுமாக ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்கின்றார். முதல் வாழ்க்கையில் நோயோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், 2வது வாழ்க்கையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாழ்க்கையை நான் கடவுளுடைய மக்களுக்காகவே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றார். அமைதியின் வேர் என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தின் வழியாக எங்கெல்லாம் போர்கள் நடந்து முடிந்திருக்கின்றதோ அந்த களத்திற்கு செல்கின்றார். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு போர் முடிந்த ஒரு களம் எப்படியாக இருக்கின்றது? அங்கு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கும், அங்கு சிதறிய உடல் பாகங்கள் கிடைக்கின்றன, தசைகள் கிடைக்கின்றன. அந்த சமதளமான நிலமானது குண்டுகள் போடப்பட்டு மேடும் பள்ளுமாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கின்ற பசுமையான செடி கொடிகள் எல்லாம் கருகி போயிருக்கின்றன. மேலுமாக பசுமையான சோலைவனமாக இருந்த அந்த பகுதி போரினால் அங்கு கட்டிடங்கள் இடியப்பட்டு ஒரு பாலைவனம் போல யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலமாக போகின்றது. அந்த இடத்திற்கு ஹைடி குயின் அம்மையார் தன்னுடைய தொண்டு நிறுவன ஊழியர்களோடு அந்த இடத்திற்கு செல்கின்றார். போர் முடிந்த பிறகு அந்த எதிரிகள் கன்னி வெடிகளை அங்குமிங்குமாக புதைத்து விட்டு செல்வார்கள். அப்படியாக இருக்கின்ற கன்னி வெடிகளை கண்டுபிடித்து அதை தேடி கண்டுபிடித்து அதை அகற்றுகிறார்கள். காரணம், அப்பாவி மக்கள் அந்த பக்கம் ஆடு மேய்க்கும் பொழுது அல்லது அந்த பக்கம் பயணம் செய்யும் பொழுது இந்த கன்னி வெடிக்கு இரையாகி போகிறார்கள். எனவே அந்த கன்னி வெடிகளெல்லாம் அவர்கள் அகற்றுகிறார்கள்.
மேடும் பள்ளமாக இருந்த அந்த நிலத்தை சமதளமாக்குகிறார்கள். அதை உழுது பயிர் செய்வதற்கு தகுந்த நிலமாக அதை மாற்றுகிறார்கள். உறவினர்களை இழந்து, கைகால்களை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, பெற்றோர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்காக உழைப்பதற்காக மீண்டும் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். எனவே போர்க்களமாக இருந்த இரத்த கரையோடு இருந்த அந்த நிலத்தை மக்களுடைய உதவியோடு பக்குவப்படுத்தி அங்கு திராட்சை கொடிகளை வளர்த்து, அல்ல பசுமையான மரங்களை வளர்த்து, அதன் மூலியமாக கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு அங்கு இருக்கின்ற எளிய மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கின்றார் இந்த ஹைடி குயின். எனவே போர்க்களமாக இரத்த கரையோடு இருந்த அந்த நிலத்தை ஒரு பசுமையான நிலமாக, அமைதியினுடைய நிலமாக மாற்றுகிறார். இதுதான் அவர் இறைவன் கொடுத்த மறுபிறப்புக்காக அவர் கொடுக்கின்ற பதிலிருப்பாக இருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஐநா பொதுச் செயலாளர் கோபி அண்ணான் அவர் சொல்கின்றார்கள், நன்மைகள் செய்தால்தான் நன்மைகள் வந்து கேடும் என்று சொல்கிறார். தீமை செய்தால் தீமை கிடைக்கும், நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும். எனவே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பித்த இந்த செயலானது இப்போது பல்வேறு நாடுகளுக்கும் பரவி எங்கெல்லாம் போர் நடந்து முடிந்திருக்கின்றதோ அங்கு அமைதியை ஏற்படுத்துகின்ற நபராக அவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த அமைதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். நினச்சி பாருங்க, நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் சத்தமாக புலம்பிக்கிட்டு மன நிம்மதி இல்லாமல் இருந்தால் நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியுமா? நிம்மதியாக உறங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. மனதில் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது அதை நினைத்து கொண்டு நாம் புரண்டு புரண்டு படுப்போமே ஒழிய ஒரு நிம்மதியான உறக்கத்தை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அமைதியோடு நாம் படுக்கும் பொழுது, எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் நாம் படுக்கும் பொழுது நிச்சயமாக அங்கு நமக்கு ஒரு நிம்மதியான, உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுகமான ஒரு உறக்கத்தை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். இத்தகைய உறக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால், இத்தகைய மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்றால், அமைதி நம்முடைய உள்ளத்தில் என்றும் குடியிருக்க வேண்டும். வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது, புனித பவுலடியார் தன்னுடைய நற்செய்தி பணியில் ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? பிரிவினை மக்களுக்காக அவர் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது புறவினத்து மக்களும் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் ஒருவரே எங்களுக்காக பாடுபட்டு இறந்தார், சிலுவையில் எங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்ற நற்செய்தியை மக்கள் நம்பும் பொழுது அவர்கள் ஞானஸ்தானம், அதாவது திருமுழுக்கு பெற வேண்டும் என்று அவர்கள் முன் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் திருமுழுக்கு பெறுவதற்கு தடையாக இருப்பது விருத்த சேதனம் என்ற சடங்கு முறை. எனவே புறவினத்து மக்கள்கள் விருத்த சேதனம் செய்தால் மட்டும்தான் திருமுழுக்கு பெற முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையானது இருந்தது. அங்கு பண்பாடு பிரச்சனையாக இருந்தது, கலாச்சாரம் பிரச்சனையாக இருந்தது, மக்களுடைய வாழ்வாதாரமும் பிரச்சனையாக இருந்தது. எனவே இந்த பிரச்சனைக்கு, இந்த துன்பத்திற்கு, இந்த அமைதியற்ற சூழ்நிலைக்கு நாம் எப்படியாக தீர்வு காண முடியும் என்று புனித பவுலடியார் யோசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருக்குள்ளாக தூய ஆவியானவர் செயல்படுகிறார். எப்படியாக செயல்படுகிறார்? எல்லா திருத்தூதர்களையும் ஒன்றாக அழைத்து அந்தியோக்கு நகரில் பேச்சுவார்த்தை நடத்துவோம், நாம் ஒவ்வொருவரும் கலந்து ஆலோசிப்போம், நமக்குள் இருக்கின்ற தூய ஆவியானவர் எது சரி எது தவறு என்பதை நமக்கு சுட்டி காட்டுவார் என்று சொல்லி அந்த குழுவை ஆரம்பிக்கின்றார், பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கின்றார். எனவே அங்கிருக்கின்ற மக்களை, புறவினத்து மக்களுக்கு கடிதம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார் அந்தியோக்கு நகருக்கு. எனவே இந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தை என்பது மிக மிக முக்கியம். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், எங்கெல்லாம் போர் நடைபெறுகிறதோ அவர்களுக்காக ஜெபியுங்கள், அமைதி ஏற்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது, போருக்கு ஆயுதம் என்பது முடிவல்ல, போருக்கு பேச்சுவார்த்தை என்பதே முடிவு என்பதை நம்முடைய மறைந்த திருத்தந்தை அவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டுவார்கள். எனவே போர் நடைபெறுகிறது என்றால், அங்கு போர் முடிவு பெற வேண்டும் என்றால் இரு நாட்டு தலைவர்களும் இணைந்து பேச்சுவார்த்தையின் மூலியமாக தீர்த்து கொள்ள வேண்டும்,
ஆயுதங்கள் வழியாக போரை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எனவே பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுப்பது, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த பொருளாதாரம் உயர்வதற்காக நாம் போர்களை எல்லாம் பின்வாங்க செய்து அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக வாழ இந்த பேச்சுவார்த்தை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கின்றது. எனவே பேச்சுகளின் வழியாக நாம் இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்பதை முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு இறைவார்த்தையின் வழியாக நம்மை வழிகாட்டுகின்றார். விடுதலை பயண நூல் பிரிவு 14 இறைவார்த்தை 14 நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருகின்ற போது முடிந்த அளவுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கின்ற உறவினர்களோடு, பிரச்சனை ஏற்படுத்துகின்றவர்களோடு பேச்சுவார்த்தையின் மூலியமாக நாம் தீர்வுக்கு மேற்கொள்ளலாம். அப்படியும் நம்மளால் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படையுங்கள், நீங்கள் அமைதியாக இருங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட காரியம் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரும். ஆண்டவரிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு விருப்பமான முறையில் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். எனவே ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களையும் நாம் ஒப்படைத்து விட்டால் நம்முடைய உள்ளத்தில் அமைதி பிறக்கும் என்பதை விடுதலை பயண நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இறைவன் விரும்புகின்ற அமைதியை நாம் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி இருக்க வேண்டும் என்றால் அங்கு இறைவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறைவார்த்தை 9 நாம் வாசிக்கின்றோம். எனவே அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்ப முதல்ல நீங்க அமைதியை அனுபவிக்க வேண்டும். யாரெல்லாம் அமைதியை அனுபவிக்கின்றார்களோ அவர்கள்தான் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக வாழ முடியும். உங்கள் வீட்டில் அமைதி இருந்தால் மட்டும்தான் அடுத்த வீட்டிற்கு நீங்கள் சென்று அவ்வீட்டில் உள்ள அந்த வீட்டிற்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக உங்களால் வாழ முடியும். அதைதான் இறைவன் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அமைதியின் தூதர்களாக வாழ கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போய் டக்குன்னு போய் அமைதி ஏற்படுத்த முடியுமா? உங்களை அவங்க ஏற்றுக்குவாங்களா? அப்போ நம்ம யோசிக்கும் பொழுது இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து விடுபடுகிறார். நான் உங்களுக்காக ஒரு துணையாளரை அனுப்ப போகிறேன் என்று அவர் இந்த நற்செய்தியின் வாயிலாக நமக்கு அறிவிக்கின்றார். அந்த துணையாளர் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக எழுந்து வரும் பொழுது எது நல்லது, எது கெட்டது, எந்த வார்த்தையை பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும் என்பதை நமக்கு உரக்கச் சொல்பவர் நம்முடைய தூய ஆவியானவர். எனவே அந்த தூய ஆவி உங்களுக்குள்ளாக செயல்படும் பொழுது நீங்களும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அமைதியின் தூதர்களாக நீங்கள் ஒவ்வொருவருமே மாற முடியும், வாழ முடியும். அதற்கு இறைவனிடத்தில் மன்றாடுங்கள். ஜெபத்தின் வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து மன்றாடுங்கள். இறைவேண்டுதல் ஒருபோதும் நமக்கு ஏமாற்றம் தராது. எனவே இறைவேண்டுதலை தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு ஆற்றலை கொடுக்கின்றார். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக செயல்பட நம்மை தூண்டுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் அமைதியின் தூதர்களாக வாழ முடியும். அதற்கான வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஜெபித்து இறை ஆசீர் பெறுவோம். வாருங்கள், நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய்
தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஈர்ப்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஈர்ப்பாய் என் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஈர்ப்பாய் என் நிறைவா. அன்பார்ந்தவர்களே, இன்னொரு உங்களுமான பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க
அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழுதல் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இந்த துரத்தும் நீத்திருப்பும் தண்டனைக்கும் ஆத்ம பரிவிர கத்தலைய மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாக்கும் நலமளிக்கும் அருமருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர், அமைதியை ஏற்படுத்துவோர், கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று சொல்லி அமைதியின் தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ ஆற்றலையும் வல்லமையும் தருகின்ற உயிருள்ள ஆண்டவர் இவரே. திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமைதியை ஏற்படுத்த சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பூச்சி பூச்சி பாடுதி, புகழ்ந்து ஈத்தி பாடுதி, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதி. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே பாடுதே. போற்றி போற்றி பாடுதி, புகழ்ந்து ஈத்தி பாடுதி, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார். விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார். விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதி, புகழ்ந்து ஈத்தி பாடுதி, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதி. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே பாடுதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.